அப்ப இது மடைமாற்றும் வேலை இது அரசியல்ல இது மாதிரியான ஒரு தியானத்தை மேற்கொள்ள வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? ஒரு பேசு பொருளா அதை வச்சுக்கிட்டே இருக்கணும்னு மோடி அவர்கள் விரும்புறாங்களா அப்படின்னு கேள்வி வருது. இல்லை, அதாவது ஐஎன்டிஏ கூட்டணிக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரஜினிகாந்த் படத்தில் சொன்னோம், மோடி பேரை சொன்னா சும்மா அலறதல்ல. அதனால இன்னைக்கு ஐஎன்டிஏ கூட்டணிக்கு மோடி என்ற பேரை சொன்னாலே அவங்களுக்கு ஒரு ஒரு அலர்ஜி மாதிரி உள்ள நிலைப்பாடு இருக்குது. இப்போ வந்து இந்த முதல் கட்டமாக 19 தேர்தல் முடிஞ்சது. அன்றைக்கி முடிஞ்சோன்னா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கொடைக்கானல் போனாங்க, மகன் வந்து லண்டன் போனாங்க. அப்போ யாராவது கேட்டாங்களா? அதுக்கு நீங்கள் எந்த ஊடகம் விமர்சனம் விவாதம் நடத்துனாங்களா? இல்லையா? அவங்களுடைய விருப்பம். தேர்தல் முடிஞ்சு போச்சு, அவங்களுடைய ரெஸ்ட்டு ஓய்வுகள் இருக்கிறாங்க. அதற்காக இன்னைக்கு வந்து பிரதமர் வந்து போன நோக்கம் என்ன? ஏற்கனவே அங்கே வந்து சிகாகோ சிகாகோ போகிறதுக்கு முன்னெல்லாம் அவர் வந்து விவேகானந்தர் வந்து 3 நாள் இது அங்கே தவம் இருந்திருக்க காரணம் கன்னியாகுமரி பகவதி அம்மை வந்து அந்த ராக்கில் தான் அவங்க வந்து தவம் இருந்தது. சிவபெருமானுடைய திருமண கோலத்துக்காக தவணமாலையன் வரலாறு என்ன சாருக்கு தெரியும். அந்த இடத்துல வந்து 3 நாள் அவர் மிகப்பெரிய தவம் தியானம் நிலைமையில் இருந்தால் அதுக்கப்புறம் சிக்காகோவில் உரையாடினார். அந்த சிக்காகோவில் உரையாடினவர் தான் ஒற்றை வரியில் அவர் இந்த தேசத்தையே ஒரு ஆன்மீக சிந்தனை ஆக்கினாரா இல்லையா? அமெரிக்கா நாடு காட் இஸ் நவ் ஹேர்னு இறைவன் இல்லை என்று அவங்க நிலைப்பாடு. ஆனால் அதே நீங்கள் சுவாமி விவேகானந்தர் என்ன பண்ணார் பாருங்க, காட் இஸ் நவ் ஹேர், கடவுள் இங்கே இருக்கிறார், இப்போதும் இருக்கிற நிலைப்பாடை மாற்றி ஒற்றை வார்த்தையில் உலகத்தையே மாற்றம் செய்தார். அதே போல தான் சுவாமி விவேகானந்தர் இருந்த அந்த இடத்துல வந்து மிகப்பெரிய தபோவனம் என்னன்னா சக்தி பீடங்களில் ஒன்று அந்த கன்னியாகுமரி அம்மாவனுடைய முகத்துக்கு தண்டு அங்கே இருந்தனால தான் அந்த தியானம் தவம் இருக்கிறவர்களுக்கு மிகப்பெரிய வலிமை ஏற்படும் என்பதற்காக மட்டுமல்ல. நீங்கள் வரலாறு பார்த்தீங்கன்னா அசுரர்களும் சரி தேவர்களும் சரி அதிகமாக அங்கே தான் அவங்க தவம் இருக்கக்கூடிய நிலைப்பாடு. குமரி அந்த கண்டம் என்பது மிகப்பெரிய சக்தி வாய்ந்த கண்டம். சுவாமி விவேகானந்தர் எப்படி டேர்னிங் பாயிண்ட் உருவானாரோ அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வரலாறுல பார்த்தீங்கன்னா வேதாவியாசுடைய மகனான சுகர் மகர்ஷி பிரம்மஞானத்தை அடைஞ்சவர். அதுபோல் சீதேவனுடைய தந்தையாரான ஜனக மகாராஜா பிரம்மஞானத்தை அடைஞ்சவர். அதே வரிசையில் 21ஆம் நூற்றாண்டில் இந்த நாட்டின் வலிமையான தேசம் அமைய வேண்டும் என்பதற்காக பிரம்மஞானமாக ஒரு நிலைப்பாட்டில் தான் நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் மேற்கொள்கிறார். தவிர்த்து இந்த நாடு வலிமைப்படுத்த வேண்டும். அவருடைய வலிமைக்காகவா இல்ல நாட்டின் வலிமைக்காக தான் அவர் மிகப்பெரிய தபோவனம் மேற்கொள்கிறார். இதை பற்றி அவர்கள் காரணம் என்னன்னா, இவர் வேற வழி இல்லை. இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி வந்து நிலைப்பாடு என்னன்னா, தேர்தல் ஜூன் 4 தேர்தல் முடிஞ்சு போச்சு. ஏன்னா ஏற்கனவே பிரதமர் சொல்லியிருக்கின்றார், ஏற்கனவே உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொல்லியிருக்கின்றார், ஜூன் 4க்கு பிறகு எதிர்கட்சிகளான பல ஊழல் கட்சிகள் கண்டிப்பாக சிறைச்சாலையில் செல்லும், அதில் எந்த மாற்றம் இல்லை, ஊழல்வாதிகளிடம் பணத்தை கைப்பற்றி மக்களிடம் கொடுப்போம் என்று அவர்கள் உத்தரவாதம் கொடுத்துள்ளார். இரண்டாவது, காங்கிரஸ் கட்சி 47லேருந்து 2017 வரைக்கும் ஏதாவது என்ன சாதனை பண்ணியிருக்காங்க? அதே திமுக என்ன சாதனை பண்ணக்கு? சாதனை என்ன சாதனை? தேனாரும் பாலாடும் தமிழ்நாட்டில் படித்தா காவிரி பிரச்சனை என்ன ஆச்சு? இன்னைக்கு வரைக்கும் முல்லை பெரியார் என்ன ஆச்சு பாருங்க. அதே போல் வந்து நிறைய 2009 இங்கே பேசுகிறாங்க, அங்கே திமுக ஆட்சியும் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சியும் சேர்ந்து இலங்கையில் 2 லட்சம் தமிழை கொண்டு கொடுத்து தான் பெரிய சாதனையா? இதெல்லாம் இவங்க மறைக்கிறாங்க. இப்படிப்பட்ட சாதனையை மறைப்பதை இவர்களை முழுக்க மக்கள் விரோத செயல் செய்கின்றார். 3வது முறையும் பிரதமர் வர உள்ளார். இப்போ பிஜேபிக்கு மெயின் என்ன, 400 சீட்டா 450 சீட்டா? காரணம் என்றால் 400 450 செல்லும் இடமெல்லாம் பிரதமரே சொல்றாங்க, எங்களுக்கு எதிர்கட்சியே இல்லாத ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது. காரணம், எதிர்கட்சியில் இருப்பவரெல்லாம் ஈடியிலும் ஐடியிலும் ஊழலும் சிக்கியவர்கள். ஆகவே தான் இவர்களுக்கு பயம் கொடுக்கிறது. என்றால் நமக்கு ஏதாவது ஆட்சி வந்துடக்கூடாது, பாஜக ஆட்சி வந்தால் ஊழல்வாதிகள் சிக்கி விடுவார்கள் என்ற ஒரே மனப்பிராந்தில் அவர்களுக்கு தவிக்கின்றார்கள். ஆகவே நாட்டின் வல்லமைக்காகவும் நாட்டின் தெய்வீக சக்திக்காகவும் தான் பிரதமர் அங்கு தபோவனம் மேற்கொள்வார். அந்த தபோவனத்தில் அவர் வெற்றி கொள்வார். இந்த நாட்டின் உலகத்தின் மிகப்பெரிய குருநாதராக அவர் வர உள்ளார் என்பதில் எந்த மாற்றமும் இல்லைங்க. அப்படி இருந்தா இந்து முஸ்லிம் இதெல்லாம் பேசினாரே, ஒரு கிருத்திகா வரேன் ஒரு பயத்தோட வெளிப்பாடு அப்படின்னு எதிர்க்கட்சிகள் சொல்றாங்களே. அதாவது இந்தியாவில் ஐஎன்டிஏ கூட்டணிகள் நாடு முழுவதும் 20% சிறுபான்மை மக்களுடைய வாக்குக்காக பெரும்பான்மை மக்களுடைய இறையாண்மையை சிதைக்கின்றார்கள். அந்த சிதைத்தால் தான் சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை ஒட்டுமொத்தமாக பெற வேண்டும் என்ற இந்தியா கூட்டணி நினைப்பினால் தான் பாஜக தலைவர் மக்களுடைய எச்சரிக்கை இருக்க சொல்லுகின்றார். காரணம், காங்கிரஸால் தான் பாகிஸ்தான் பிரிந்தது, காங்கிரஸால் பங்களாதேஷ் பிரிந்தது. மீண்டும் இந்த நாட்டில் இந்தியாவுக்குள் பிரிவினை தூண்டிவிடக் கூடுவார்கள். இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் நிச்சயமாக பெரும்பான்மை மக்களுடைய தெய்வங்களை இன்னைக்கு காசியினுடைய நிலைப்பாடு என்ன?
அது மாதிரி நிறைய விஷயங்களை ஏற்படுத்துவார்கள் என்றுதான் இந்தியாவிற்கு உள்ள மக்களுக்கு பிரதமர் எச்சரிக்கை பண்ணி இருக்கின்றார். அந்த எச்சரிக்கை மணியில் ஐஎன்டிஏ கூட்டணி ஆட்சி வரவிடக்கூடாது. ஆட்சி வந்தால் நாட்டு மக்களுக்கு துரோகம், மது நாட்டுக்கு வீட்டுக்கு எப்படி கெடுதலோ அதே போல ஐஎன்டிஏ கூட்டணி தேசத்துக்கு கெடுதல், இந்த நாட்டு மக்களுக்கு கெடுதல். இவர்கள் சிறுபான்மை மக்கள் என்று சொல்லிக்கொண்டு மக்களை ஏமாற்றி அவர்களுக்கே துரோகம் செய்யக்கூடியவர்கள். மக்களை இவர்கள் நல்வழிப்படுத்த மாட்டார்கள். இவர்களுக்கு ஊழலிருந்து தப்ப வேண்டும் என்ற ஒரே இலக்கு தான் காங்கிரஸ் கட்சி. சரி, அப்ப இந்த தியானம் அப்படிங்கிறது கூட பெரும்பான்மை மக்களுடைய வாக்குகளை ஒருங்கிணைப்பதற்கான ஒரு யுக்தியா? சுவாமி விவேகானந்தர் தேசத்தின் ஒற்றுமைக்காகவும் ஆன்மீக சிந்தனையை வலியுறுத்துக்காக தான் அவருக்கு தவம் இருந்தார், தியானம் இருந்தார். அதே போலதான் மீண்டும் சொல்லுகிறேன், இதில் எந்த அரசியலும் கிடையாது. அந்த குமரி மாவட்டத்தில் வருகின்ற போது கட்சி தொண்டர்கள் யாரும் வரவேற்க கூடாதுன்னு அண்ணாமலை அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். ஆகவே அவர் வந்து ஆன்மீகமான ஒரு நிலைப்பாடு வந்துள்ளார் என்றால் இருக்கிறார். இதற்கு அரசியலுக்கும் கட்சிக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. இதற்கான விளக்கம் தேர்தல் அதிகாரியும் குமரி மாவட்ட கலெக்டரும் விளக்கம் கொடுத்துள்ளார். இதுக்கு மேல் என்ன விளக்க வேண்டும் சொல்லுங்க.